ஆறாவது, எந்த ஒரு மனிதனும் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற, காலையில பார்த்தோம், கிறிஸ்துவின் ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், புதிய எருசலேமுக்கு போக வேண்டுமானால் அதற்கு 21 தகுதிகள் இருக்கிறது. அந்த 21 தகுதிகள்ல முதல் தகுதி எழுதிக்கங்க, புதிய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். நியூ லைஃப். 190 பேருக்கு அது என்னன்னே தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு 1010 பாஸ்டர்களுக்கு கூட இது என்னன்னு தெரியாது. புதிய ஜீவன்னா என்ன? அடுத்த குறிப்பு, எத்தனாவது குறிப்பு? எத்தனையா? சத்தமா சொல்ல ஆயத்தரம். 7வது குறிப்பு. அடுத்தாப்புல 2வது, அதுக்கு அடுத்தாப்புல பரிபூரண ஜீவன்கிறது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்கெங்க கிடைக்கும்? வேப்பம்பட்டில் ஏதாவது மார்க்கெட் இருக்கா? மீன் மார்க்கெட் அங்கே ஏதாவது கிடைக்குமா? எங்கே கிடைக்கும்? பார்த்தீங்களா? சத்தியம் தெரியலப்பா. ஆனால் ரட்சியப்பட்டுட்டோம்னு சொல்கிறோம், ஞானசானம் எடுத்தோம்னு சொல்கிறோம், பரிசாக்க தோங்குறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம், ஊழியத்துக்கும் தெரியாமல் வந்துட்டோம். முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க சத்தமா? 2வது என்ன வேணும்? ஒரு மனிதன் புதிய ஜீவனை ஆத்துமாவுல பெற்று, ஒரு மனிதன் பரிபூர்ண ஜீவனை ஆவியில பெற்று மரித்த பிறகு இயேசுடைய 2வது வருகையில அவர் வரும்போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார். அப்பத்தான் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? உங்களை திருத்தவே முடியாது. பல்ல போக முடியுமா? அதான் காலையிலிருந்து சொல்லி கொடுத்தனா இல்லையா? நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது பிதாவுடைய ராஜ்யம் அல்ல, நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது குமாரனுடைய ராஜ்யம். இந்த குமாரனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகிறது. புதிய எருசலேம் அங்கே இருக்கிறது. உலகத்தின் முடிவில், இந்த உலகம் எண்டான பிறகு இது மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அப்புறம் எங்க மேல போற? இன்னைக்கு நல்லா சரியா கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியம். டவுட் இருந்தா அந்த வசனங்களை படிச்சிருவோம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:1-2 வசனம். எல்லாரும் தயவுசெய்து போட்டு குழப்பாதீங்க. எல்லாரும் ஒருத்தர் சத்தமா வாசிமா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. என்னது? சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருது. இங்கதானே போறதுக்கு பைபிள் பேசுகிறது. அப்புறம் எதுக்கு நீ மேல போற? எனக்கு நேரம் இல்லை. 1000 பாஸ்டர்களை கூட்டிட்டு வந்துரு. ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தம். நான் ஒரு ஆளா இருந்துக்கிறேன். பரலோகம் போடு நிரூபிச்சுட்டு பார்ப்போம். இந்த கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் தலைநகர், இந்த குமாரனுடைய ராஜ்யத்தின் தலைநகரத்தான் அவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு எபிரேயர் பயணங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த நகரம் நமக்கு என்னவா இருக்கிறது? ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆயத்தமாக இருக்கிற நகரம்
வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு பிறகு பரலோகத்தை விட்டு புதிய பூமிக்கு இறங்கி வருது. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது மைக்கு எடுத்து இங்க பேச முடியாதா? வசனத்தை வாசிக்க முடியாதா? வாசி. பேசுறது கேட்க மாட்டேன். மைக் ஒன்று வாங்கிட்டு இங்க வாசி. இப்ப வாசிச்சிருங்க. அடுத்தாப்புல அவர் மேடையில இருந்து வாசிப்பார், எல்லாருக்கும் கேட்கும். வெளிப்படுத்தும் அடுத்த வசனம் 21வது அதிகாரம் 10வது வசனம். வாசிங்கம்மா. பரலோகத்திற்கு இறங்கி வருது. அப்புறம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்புறம் எதுக்கு நீ மேல ஏறி போற கஷ்டப்பட்டு? தெளிவா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆத்துல ஒரு கால் சேர்க்கிற கால் வைக்காம சத்தியத்தை சத்தியமா நல்லா அறிஞ்சுக்கிறோம். இப்ப போதுமா? நீங்க படிச்சது கேளுங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதே வசனம் வருது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வாசிங்க. எத்தனாவது வசனம்? 12, 13, 14? 12. ஐயா ஒரு நிமிஷம் இங்க வாசிப்பார், கொஞ்சம் கேளுங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். தெளிவாக வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்கிறாங்க. இந்த வெளிப்பாடு பவுலுக்கு கொடுக்கப்படல. அதனால அவன் நிருபங்கள் கொரிந்தியர் எல்லா இடத்துல என்ன பண்ணா, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு எழுதலாம். பேதுருக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. வெவ்வேறு காலகட்டங்களில் தேவன் வெளிப்பாடு கொடுக்கிறாரு. ஃபைனல் ரெவலேஷன் வெளிப்படுத்துற விசேஷம் தான். நல்ல கவனிக்க வேண்டும். பவுல் ஜீவ விருட்ச கனி கிடைக்கும்னு பேசல. பேதுரு வெண்மையான வஸ்திரம் கிடைக்கும்னு பேசல. அவங்களுக்கு அந்த வெளிப்பாட தெய்வம் கொடுக்கல. நிருபங்கள்லாம் அவங்க எழுதல. 21 நிருபங்கள்ல இது வரல. ஆனா எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல தெய்வம் எல்லா ரகசியங்களையும் அங்க எழுதி வச்சுட்டாரு. அப்ப புதிய எருசலேம் என்பது குமாரனுடைய ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அடுத்த பாடம், அங்கு புதிய எருசலேம் மாத்திரமல்ல, புதிய வானம், புதிய பூமி என்ற 2 இடங்களும் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் நான். இப்ப இந்த புதிய வானத்துக்கு யார் யார் போவாங்க? இந்த புதிய பூமிக்கு யார் யார் போவாங்க? இந்த புதிய எருசலேமுக்கு யார் யார் தான் போக முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இல்லை 2வது வருகை ஒட்டி தான் இதெல்லாம் நடக்கும். அல்ல கவனிக்க. அப்ப நித்தியத்துல நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் பேர் என்ன? சத்தமா, கிறிஸ்துவின் ராஜ்யம். எங்க சொல்லு பாப்போம், மறுபடியும் சொல்லு பாப்போம், மறுபடியும் சொல்லு. புதிய எருசலேமுக்கு ஏன் போற? ராஜ்யத்துக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யம். மேல இருக்கிறது யாருடைய ராஜ்யம்? பிதாவுடைய ராஜ்யம். அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய 3 இடங்கள் முக்கியமான. என்னென்ன சொல்லுங்க? புதிய எருசலேம் 1,
புதிய வானம் 2. இதுல நீங்க எங்க போக போறீங்க? இறந்த பிறகு நீங்க எங்க போக போறீங்க? அப்ப கூட உங்களை மாற்றவே முடியாது. நான் மேல போவேன். காலையிலே யோவான் 3:13 வாசிச்சோம். மறுபடியும் படிக்க வேண்டாம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரோ, பரலோகத்தில் இருக்கிறவரோ, பரலோகத்திற்கு ஏறினவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவனும் எங்கு போனதில்லை அப்படின்னு அங்க எழுதியிருக்கேன். ஒண்ணு அந்த வசனத்தை கிழிச்சிரு, அது கிழிச்சுட்டு பைபிளை வச்சுக்க. இல்லையா அதை நம்பு. அப்ப ஏனோக்கு எங்க போனாரு? அன்னைக்கு சொல்லித்தர. எலியா எங்க இருக்கிறாரு? நீ 10 வருஷம் போய் பைபிள் காலேஜில் படி, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். சொல்லித்தர. மோசே எங்க இருக்கிறாரு? சொல்லித்தர. நீங்க நானே எங்க போவோம்? சொல்லித்தரேன். நான் கோயம்பேடுன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ்ல. அப்படியா? எல்லாரும் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? பார்த்து அங்க எதுக்கு போனீங்க நீங்க? உங்க ஊர் எங்கேயாவது இருக்கும் தமிழ்நாட்டில், உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு பஸ் ஏறதுக்கு எங்க போயிருக்கிறீங்க? கோயம்பேடு. அப்ப கோயம்பேடுல நீங்க போகும்போது யாராவது தெரிஞ்சவங்க, பழைய யாராவது ஒரு ஃப்ரெண்ட் உங்களை பார்த்துட்டாரு, ஐயா என்ன இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா வந்திருக்கிறான். எதுக்கு அப்படியா சொல்லுவீங்க? காற்று ஏன் இருக்கிற இடத்துல கிடைக்கல, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் என்ன வாங்க வந்திருக்கிறான் யாராவது சொல்லுவாங்களா? சார் நீங்கள் வர வேண்டியது கோயம்பேடு இல்லை, கீழ்ப்பாக்கத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஏன்? பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே நூற்றுக்கணக்கான பஸ் லைனில் நிற்குது. நம்ம பஸ் எந்த பிளாட்பாரத்தில் நிற்கும் அதை கேட்டு எடுத்துட்டு அங்கே போய் இருக்கும். அதே மாதிரி புதிய எருசலேமுக்கு போகிறதுக்கு எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த ட்ரெயினில் ஏறணும், எந்த ஃப்ளைட்டில் ஏறணும், புதிய வானத்துக்கு எதில் ஏறி போகணும், புதிய பூமிக்கு எதில் ஏறி போகணும், இதெல்லாம் இயேசுடைய 2வது வருகையோடு சம்பந்தப்பட்ட பயங்கரமான ரகசியம். 2வது வருகையில எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த இடங்களுக்கு என்ன செய்ய முடியாது? போக அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துல, குமாரிய ராஜ்யத்துல மறுபடியும் சொல்லுங்க பாப்பா, எத்தனை இடங்கள் இருக்கிறது? புதிய வானம், புதிய பூமி, புதிய அடுத்த குறிப்பு எத்தனாவதுயா? சத்தமா சொல்றியா? எத்தனாவது குறிப்பு? 9. இந்த புதிய வானம் எப்படி உண்டாகும்? இந்த புதிய பூமி எப்படி உண்டாகும்? இந்த புதிய எருசலேம் எப்படி உண்டாகும்? அது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? புதிய வானம் எப்படி உண்டாகும்? மொத்தம் 3 வானங்கள் இருக்கிறது. 2 கொரிந்தியர்ல படிக்க வேண்டாம். 12வது அதிகாரத்துல 1, 2, 3 குறிச்சுக்கிட்டீங்கன்னா, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன்னா அவன் சொல்றான். அப்ப மொத்தம் எத்தனை வானம் இருக்கு? சத்தமா 3 வானம். இந்த 1வது வானம் காற்று மண்டலம், ஆகாய மண்டலம். 2வது வானம் கிரகணங்களின் மண்டலம், பிளானட்ஸ். மில்கி பாக்கு ஏரி. அடுத்தாப்புல நட்சத்திரங்களின் மண்டலம். மொத்தம் எத்தனை வானம் இருக்கிறது? சத்தமா 3 வானங்கள் இருக்கிறது.
இல்ல இந்த முதலாவது வானமோ இரண்டாவது வானமோ இப்ப கள்ள தீர்க்கதரிசியுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. யாருங்க இந்த கள்ள தீர்க்கதரிசி? இது மனிதர்களை குறிக்கல. பிசாசு என்கிறவன், சாத்தான் என்கிறவன் 3 ஆழ்த்தத்துவங்களே உடையவனாக இருக்கிறான். அடுத்த பிரிவு ஒன்று வலுசர்ப்பம், பிதாவுக்கு எதிராக எப்போதும் நம்மளை தூண்டி விடுறவன், போரிடுறவன். இரண்டாவது அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு விரோதமா எப்போதும் போரிடுறது, சண்டை போடுறது, நம்மளை தூண்டி விடுறது. கள்ள தீர்க்கதரிசி, ஆவியானவருக்கு விரோதமா சண்டை போடுறது, போரிடுறதெல்லாம் இவன் தான். அப்ப பிசாசுல எப்படி தெய்வீகத்துல 3 ஆள் தத்துவங்கள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசுவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். 3 கடவுள்கள் கிடையாது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதே போல புதிய பள்ள 21 இடங்கள் இருக்கு. நமக்கு ஒரே தெய்வம் தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஒரே தெய்வம் வெவ்வேறு நோக்கங்களுக்காக, வெவ்வேறு நிறைவேற்றுதலுக்காக, வெவ்வேறு காலங்களை தன்னை 3 ஆழ்த்தத்துவங்களாக வெளிப்படுத்துகிறார். பிதாவானவர் எப்போது பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப மனிதனுக்காக பிதா சாக முடியுமா? அவர் முடியாது. அப்ப அவர் அங்க இருந்தான். இப்ப யாருங்க மனிதனுக்காக மறிக்கிறது? குமாரன் மறிக்கிறது. அவர் மறித்து அழகவன் வீட்டவன் எல்லாம் முடிச்சுட்டு போயிடுறார். இப்படி நமக்காக குமாரன் மறித்தான். அவருடைய மரணம், ரத்தம், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்ததுனால நமக்கு ரட்சிப்பு இருக்கிறதுங்கிறத பிதாவும் நம்மகிட்ட நேரம் பேசுறது இல்ல, இயேசுவும் நம்மகிட்ட பேசுறது இல்ல. இந்த வேலையை செய்யறதுக்கு, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். பிதாவுக்கு எதிரமா எப்போதும் போரிடுறது யாரு? ஒரு நேரம் சொன்னேன், என்ன சர்ப்பம்? இது என்னங்க, பாம்பு தானுங்களா? இது நல்ல பாம்பா கெட்ட பாம்பா? சார பாம்பா மலைப்பாம்பா? இது என்ன பாம்புங்க? 100 பேருக்கு இது என்னன்னு தெரியும். பற்றி முழுமையான விவரங்கள். ஒரு தேவதூதன் விழுந்து போனான், பாவம் செஞ்சு பல்லவத்தை விட்டு தள்ளப்பட்டான். தேவன் என்கிறவன் ஒரு தேவ தூதன் எப்படி பாம்பா மாறணும்? எப்ப மாறினான்? யார் இவனை மாற்றினாங்க? தெய்வம் நிச்சயமா மாத்திருக்க மாட்டார், தேவதூதர்கள் மாத்திருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இவன் பாம்பா மாறினான்? இல்ல, பாம்புங்கிறது சும்மாங்க, அது அப்படி சும்மா ஒரு பேர் இருக்குங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 20:2 சீக்கிரம். வெளிப்படுத்துதல் 20:2 தேவனான வல்லமைக்காக வாசிக்கிறோம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய, ஏதேன் தோட்டத்தில் வந்ததுனால பழைய பாம்பாகிய, இது ஏதோ ஒரு உருவக பெயர் அல்ல, அல்லது ஏதோ சும்மா பையில போடல. உண்மையாகவே 5 அடி 6 அடி பாம்பெல்லாம் கிடையாது. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் பின்னால படிச்சு பார், எத்தனை தலை இருக்கிறது. அதெல்லாம் தெரியாதுங்க. இங்க நீங்க தான் ஆசும் போது எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை தலை, எத்தனை கொம்பு, அதாவது தெரியுமா? இல்லையா? நாங்க தப்பி தவறி கூட வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்க படிக்க மாட்டோம். எங்க பாஸ்டரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. ஏன் படிக்க மாட்டீங்க? ஏன் சொல்லுங்க? ஐயோ, ராத்திரி கெட்ட கெட்ட சொப்பனமா வருங்க ஐயா, பாம்பு கிம்பெல்லாம் வருங்க. படிச்சிடாரு.
இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 வருடங்கள்ல ஒரு பிடிஹெச் பிடி எம்டிஹெச் ஒரு கோர்ஸாவே நடத்திட்டு இருக்கிறான். வார்த்தையா, வசனமா, அதிகாரமா, புத்தகமா, குணபாத்திரமா, ரகசியங்களா, மறைபொருள்களா, பசில்கள், அதுவர நம்பர்கள் எல்லாம் எடுத்து அக்கு வேற ஆணி வேற ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். ஏன் ஒரு மனிதனை இயேசுடைய 2வது வரைக்கு ஆயத்தப்படுத்துகிறது வெளிப்படுத்தின விசேஷம்தான். சொல்லுவோமா? என்னங்க அப்படி பெரிய விசேஷம்? பைபிள் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆங்கிலத்துல எல்லாம் புக் ஆஃப் ரெவலேஷன் வருது, வெளிப்படுத்தின புத்தகம் வருது. தமிழ்ல மாத்திரம் வெளிப்படுத்தினதிலேயே விசேஷித்த வெளிப்பாடுகளை உடைய புத்தகம்னு தமிழ்ல வரும். ஏதோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இது ஏன் விசேஷித்த வெளிப்பாடு உள்ளது? ஆதியாகமம் வெளிப்பாடுல கொடுக்கப்பட்டது, யாத்ராகமம் வெளிப்பாடுல கொடுக்கப்பட்டது, சங்கீதம் வெளிப்பாடுல கொடுக்கப்பட்டது, நீதிமொழிகள் வெளிப்பாடுல கொடுக்கப்பட்டது, எல்லாமே வெளிப்பாடுகள்ல கொடுக்கப்பட்டது. அப்ப இது மாத்திரம் விசேஷித்த வெளிப்பாடு என்ன? 65 புத்தகங்களும் உள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆதாம்ல இருந்து மோசே வரை எல்லா கேரக்டர்களும் இதுல ஒளிஞ்சுக்கிறாங்க, எல்லா சப்ஜெக்டும் இதுல ஒளிஞ்சிருக்கிறாங்க. அல்ல 66 புத்தகங்களும் வெளிப்படுத்தின விசேஷத்துல மறைந்திருக்கிறத இந்த நாட்கள்ல 3 வருடம், மாதத்திற்கு 1 நாள், 3 மணி நேரம், பல மொழிகள்ல 27 நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு நடத்திட்டு இருக்கிறான். சில இடங்களில் ஆன்லைன் நடத்துறான், சில இடங்களில் நேரம் போய் நடத்துறான். ஃபர்ஸ்ட் கிரியோட நான் சொல்லிட்டு இருக்கேன், மாதத்துக்கு 1 நாளாகும். ஜோஷுவாட்டே சொல்லிட்டு இருக்கிறேன், மாதத்துக்கு 1 நாளாகும். காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஒரு நல்ல வேத ஆராய்ச்சி ஒழுங்குபடுப்பான். நான் வரேன், மார்னிங் ஃப்ளைட்டில் வந்து ஈவினிங் ஃப்ளைட்டில் போகிறேன். இதெல்லாம் ஜனங்கள் தெரியும். ஏன் 66 புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம் 2வது வருகையில ஆரம்பிக்குது, 2வது வருகையில முடியுது. வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்க, பரிசரத்துக்கு அப்புறம் போவோம். வெளிப்படுத்தல் 1:7. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. தேவனுடைய நாமம் மகிமைக்காக வாசிக்கிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறான், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். முதலாவது அதிகாரம் வருகையில ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல 22வது அதிகாரம் கடைசி அதிகாரம் வருகையில முடியுது. 22-20 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய நாம மகிமைக்காக வாசிக்கிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பைபிள் எதுல முடியுது? 2வது. வெளிப்படுத்தின விசேஷம் எதுல முடியுது? வெளிப்படுத்தின விசேஷம் எதுல ஆரம்பிக்குது? 2வது. இந்த மாதிரி அபூர்வமான புத்தகம் பைபிள் எங்கேயுமே கிடையாது. வெளிப்படுத்தல் 1:3 படிக்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:3 பைபிள் முழுவதையும் மனப்பாடமா சொல்லிடுவேன் நான். உலகத்திலேயே தேவ கிருபையினால பைபிள் முழுவதையும் மனப்பாடமா சொல்ற ஒரே ஆளு நான் தான். உங்களுக்கு தான் பைபிளை கொண்டு வரலாம், பைபிளை திறக்க வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது. இப்போ நாளைக்கு 40 அதிகாரம் 18வது வயதுல முஸ்லீம்ல இருந்து நான் வந்தபோது தமிழ் பைபிள் 6 ரூபாய்க்கு மதுரையில வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு நாளைக்கு 40 அதிகாரங்களை ஆராய்ச்சி பண்ணி நோட்ஸ் எடுப்போம். ஒரு மாதத்துல பைபிளை முடிச்சு போட்டுடுவோம். பைபிள்னா எனக்கு உயிர். காலையிலே சிலருக்கு காரை வாங்கணும், சிலருக்கு வீடு வாங்கணும். எனக்கு உலகத்திலேயே ஆன்டிக் பைபிள்ஸ், பழைய 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 பைபிள் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஒரு பெரிய மியூசியம் வைக்கணும்.
பெரிய ஆசை. நீங்களும் நான் வச்சிருக்கிற தமிழ் பைபிள் இருக்குல்ல, இதனுடைய முதல் பைபிள், இதனுடைய முதல் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ல இந்த காப்பி 11 கோடி ரூபாய்க்கு கேட்கிறாங்க, நான் தரமாட்டேங்கிறேன். எத்தனை கோடி? ஏன்னா நீங்க நான் வச்சிருக்கிற எல்லாம் ஒரிஜினல், தி ஃபர்ஸ்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கிறோம். இதான் எனக்கு ரொம்ப வாங்கி. கொரியாவை சேர்ந்த யாங்கிச்சோ சபையை சேர்ந்த ஒரு மூப்பர் எழுதர் ஒரு 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 2 அடி, ஒரு 1.5 அடி, ஒரு 2 அடி ஒரு ஷீட்டில் புதிய ஏற்பாடு முழுவதையும் கையில் எழுதி இருக்கிறார். ரொம்ப ரேர் கலெக்ஷன். வேர்ல்டில் 3 காப்பி இருக்கிறது. அது ஒரு காப்பி என்கிட்ட மாட்டுகிருச்சு. இதில் அமெரிக்கன் மார்க்கெட் ஏலம் விட்டால் 7.5 கோடி ரூபாய் கையில் எழுதின ஒரு புதிய ஏற்பாடு. கல்கத்தாவில் மார்ட்டின் லூத்தர் வில்லியம் கேரி வேலை செய்த போது மிஷனரியா அவர் உபயோகப்படுத்தின ஹிந்தி பைபிள் என்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. இதே வேலையா தெரியுமா? மெட்ராஸ் வந்தா கூட்டங்கள் முடிச்சுட்டு 3 மார்க்கெட்ல தான் நிற்பேன். ஏதாவது இருக்குங்களா தேடிக்கிட்டே இருக்கேன். போனீங்கன்னா என் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க எல்லாம். திருச்சி ஊழியம் முடிஞ்ச உடனே திருச்சியில மலைக்கோட்டை கீழே பழைய புத்த கடையில தான் நிற்பான். மதுரை ஊழியம் முடிஞ்ச உடனே மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் பழைய புத்த கடையில தான் நிற்பான். லண்டன்ல கிளாஸ் எடுத்த உடனே நேர லெய்செஸ்டர் ஸ்கொயருக்கு போய் பழைய புத்த கடையில தான் நிற்பாங்க. இவ்வளோ பெரிய பெரிய பைபிள்லாம், ஒரு பைபிள் 20 கிலோ 25 கிலோ கடத்திட்டு வருவான் சூட்கேஸ்ல. லண்டன்ல இருந்து கவர்மெண்ட்டே வருவேன், யார் கையிலையும் மாட்டிடக்கூடாது. எமிரேட்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன், துபாய் ஏர்லைன்ஸு. முஸ்லீம் கையில் மாட்டிடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிகிட்டே வருவேன். இப்படி 3000 சொச்சம் பைபிள் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னுடைய மார்க்கெட் விலை 2000 கோடி ரூபாய். எங்க வித்துறக்கூடாதுங்களா? எங்க 45 வருஷமா தெருவா இறங்கி நான் கலெக்ட் பண்ணதை எப்படிங்க விற்க சொல்றீங்க? வித்து தான் என்ன பண்ண போறாங்க? பெங்களூரில் பெரிய கேம்பஸ் இடங்கள்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பெரிய மியூசியம் ஒன்று செட் பண்ணி உலகத்திலே முதல் மியூசியமா இந்த 3000 பைபிளையும் அடுக்கி தமிழில், தெலுங்குல, கன்னடாவில், இதில் எல்லாத்துல இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி. அப்போ ஜனகிட்ட மறக்கவே மாட்டாங்க. ஐயா, இது இப்படி ஒரு ஆகும் தான். ஒரு முஸ்லீம் முகையதி மைதி பைபிள் மேலே இவனுக்கு இவ்வளவு வாஞ்சையா, செத்தாலும் பேசுவாங்க. சரி, சேர்த்து ஒரு ஸ்லோகம். அப்ப என்னென்ன பைபிள்ல எப்படி எல்லாம் மாறி இருக்குன்னு எனக்கு அத்துப்படி. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். வெளிப்படுத்தல் ஏன் ரொம்ப முக்கியமா? நீங்க டெய்லி இனி ஒரு அதிகாரமாவது படிச்சே ஆகும். புரியுது புரியல, புரிஞ்சுதான் என்ன பண்ண போகுது. ஏங்க படிக்கிறதுனால என்னங்க லாபம்? 65 புத்தகத்தில் எழுதாத ஒரு ரகசியம் வெளிப்படுத்தல் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 1:3. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய நாம மகிமைக்காக வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் 1, கேட்கிறவனும் 2, இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் 3 பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இயேசுடைய வருகை சமீபமா இருக்கு. நீ இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படணுமானா இந்த புத்தகத்தினுடைய வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான். ஆதியாம வாசிச்சா பாக்கியம்னு எழுதல, சங்கீதத்தை வாசிச்சா பாக்கியம்னு எழுதல, ஏசாயாவை வாசிச்சா பாக்கியம்னு எழுதல. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான். கேட்கிறவன் 2வது பாக்கியம், கீழ்ப்படுகிறது 3வது. அப்ப ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? என்ன தீர்மானம்? டெய்லி ஒரு அதிகாரம். புரியணும்னு அவசியமே இல்லை, படிங்க. ஆவியானவர் உங்களை விளங்கப்படுத்துவா. எப்படி கத்திரி சித்தமானால் அடுத்த மாதத்திலிருந்து
ஒன்று இங்கேயோ அல்லது பட்டாகிராம்லையோ நம்முடைய சர்ச்சில் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை ஒரு 3 வருஷம் ஒரு கோர்ஸ் ஒன்றா ஆரம்பிக்க போகிறோம். வாங்க, ஒரு 3 மணி நேரம் வந்து படி. சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறவைகள் அது வெளிப்படுத்தல் 1:1 சொல்லுது. சீக்கிரங்கிற வார்த்தையில வெளிப்படுத்தல் விசேஷம் ஆரம்பிக்குது. நீங்க ஏற்கனவே வாசிச்சீங்க 22:20 சீக்கிரமாய் வருகிறேன் என்று அதுல முடிக்கிறான். அபூர்வமான புத்தகம். வெளிப்படுத்தல் 1ஆவது அதிகாரத்துல இயேசுடைய முதலாவது வருகையினுடைய மிக முக்கியமான சத்தியம் இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் சொல்லப்படும். 21 ரகசியங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இயேசுனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல்னால ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து வருகிறார். அதனால 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 7 சபைகளை குறித்த 183 ரகசியங்களை மனப்பாடமா சொல்லிக் கொடுப்பானா. அது படிக்கணும். ஏன்? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் வேண்டாமாப்ப, கனி வேண்டாமா? அதை எப்படி வாங்குறதுன்னு தெரிய வேண்டாமா? ஜெயம் கொள்கிறவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் வேண்டாமா? மறைவான மன்னா. வெண்மையான குறிகளை கொடுப்பேன் வேண்டாமா? ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பேன் வேண்டாமா? ஜெயம் கொள்கிறவனுக்கு கிரீடத்தை கொடுப்பேன் வேண்டாமா? ஜெயம் கொள்கிறவனுக்கு சிங்காசனத்தில் உட்கார அருள் செய்வேன் வேண்டாமா? இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 21 ரகசியம், 21 ரகசியம், 21 ரகசியம். எந்த டிக்ஷனரியும் கிடையாது, எந்த கன்கார்டன்ஸ்லையும் கிடையாது. நெல்சன், தாம்சன், பிராங்க்லின், ஸ்கோபிள் எதை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கேன். நான் பேசுறது எங்கேயுமே கிடையாது, காப்பி கிடையாது, ஒரிஜினல். ஸ்தோத்திரம். எல்லாம் தெரியணும். அப்பதான் அதெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஆயத்தங்களை நம்ம பண்ணுவோம். அதுக்குரிய ஆயத்தங்களை பண்ணி 2வது வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். 4வது அதிகாரம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், 21 ரகசியங்கள். 5வது அதிகாரத்தில் அவருடைய வலது கரத்தில் ஒரு புஸ்தகம் சொல்லிருக்கிறது, 21 ரகசியங்கள். 6வது அதிகாரத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, 21 ரகசியம். 6 முதல் 18வது அதிகாரம் வரைக்கும் உபத்ரஹால மகாமத்ரஹால் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது, 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. 21 ரகசியங்கள். ஒவ்வொரு ரகசியத்திலையும் 7 சம்பவங்கள், 183 சம்பவங்களை மனப்பாடமா சொல்லணும். என் வேலையே இதே தான். பைபிள் பைபிள் பைபிள். ஜனங்களுக்கு சத்தியம் தெரிய வேண்டும். ஏன் தெரியணும்? சத்தியத்தையே அறிவீர்கள், அப்பதான் விடுதலை கிடைக்கும். ஆமேனா? ஆமேன் இல்லையா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 18 முடிஞ்சு 19வது அதிகாரம் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம், 21 ரகசியங்கள். மணவாளன் யார்? மணவாட்டி யார்? மணவாட்டியின் தோழிகள் யார்? மணவாளியின் தோழர்கள் யார்? அதை சொன்ன 19வது அதிகாரத்துல இயேசுடைய 3வது வருகை பகிங்கிற வருகிற வெண்மை குதிரையில வர்றாரு, பூமிக்கு வர்றாரு. 2வது வருகையில 3வது வானத்துல வர்றாரு. 3வது வருகையில ஒலிவ மலை மேல இறங்கி வர்றாரு. ஒலிவ மலை பலக்கு. வெளிப்படுத்தல் 19 கடைசியில அற்புதம் யுத்தம், 3rd World War. அதுக்கு ஒரு 21 ரகசியங்கள். 20வது அதிகாரத்துல 1000 வருட அரசாட்சி, 21 ரகசியங்கள். 20வது அதிகாரத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கதசி வலுசப்பத்தை பிடித்து அக்னியும் கண்ணும் எரிகிற கடலில் போடுறது, 21 ரகசியம். வெளிப்படுத்தல் 20 கடைசியில வெள்ளை சிங்காசன நியாயத்தில்
2000 வருஷமா கிறிஸ்தவர்களுக்கும் பாஸ்டர்களுக்கு தெரிஞ்ச ஒரே புத்தகம் ஜீவ புத்தகம், ஜீவ புத்தகம், ஜீவ புத்தகம். அடிக்கடி ஜான் வேற பண்றது கிறிஸ்தவம். ஆண்டவரே என் பேரை சொல்லுங்க, எழுதி எடுத்து போடாது. நீ பார்த்தீங்களா போய் அங்கே உங்கள் பேரெல்லாம் இருக்குன்னு? அதில் அந்த பேர் எழுதணுமானா 7 விதமான நிபந்தனை பைபிளில் சொல்லிக்கிறது. அதை ஃபாலோ பண்ணுறோமா? ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21 ஐம் சாரி, வெளிப்படுத்தல் 20:11 வாசிங்க, சத்தமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய நாம மகிமைக்காக வாசிக்கிறோம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை படைத்தார்கள். 2000 வருஷமா எந்த பாஸ்டர், எந்த பைபிள் ஸ்கூல், HBA வேத பண்டிதரும், மாரநாதா பைபிள் ஸ்கூல் பிரின்ஸ்பாலும் இந்த புத்தகங்கள் திறக்கப்பட்டன, அதை எடுக்கவே இல்லை. 2000 வருஷமா எல்லாரும் கண்ணையும் ஜீவ புத்தகம் இருக்கிறது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பின்பு ஜீவ புத்தகம் என்ற வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்போ புத்தகங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்புறம் எழுதியிருக்கு, அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படி நியாயத்தை படைத்தார்கள். அப்படி எழுதல. அங்க என்ன வாசிச்சாரு? அந்த புத்தகங்களில். அப்ப பிதாவுக்கு சொந்தமான புத்தகம் காபிரியல் எழுதி ரொம்ப கரெக்டா கையில வச்சுக்கிறாரு. சாரி, மிகாவேல் எழுதி பத்திரமா வச்சுக்கிறாரு. ஜீவ புத்தகம் பழைய பாட்டே வந்திருக்கு. இதுல 21 ரகசியங்கள் இருக்கிறோம். அடுத்த ஆவியானவருக்கு காபிரியல் ரெடியா வச்சுக்கிறாரு ஞாபக புத்தகம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் கர்த்தர் கவனித்து கேட்பான். 3வது புத்தகம் வெளிப்படுத்தல் ஆட்டுக்குட்டி அவனுடைய ஜீவ புத்தகம். இயேசுவுக்காக கேடு விழுந்து போன பிறகு பால்மோனிங்கிற ஒரு தேவ தூதர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் லட்சத்தில் ஒரு பாஸ்டருக்கு தெரியாது, 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒருத்தருக்கு தெரியாது. இந்த பால்மோனிங்கிறது யார்? இவர்தான் கேருப்பு இருந்த இடத்துல நியமிக்கப்பட்ட தேவ தூதர் தலைவர். அவர் கையில் இருக்கிற புத்தகம் ஆட்டுக்குட்டியானவளே ஜீவ புத்தகம். அப்ப இந்த புத்தகத்தில எல்லாம் என்ன எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்க, என்ன குறித்து உங்களை குறித்து இந்த விவரங்கள் தெரியாம எப்படி நம்ம இந்த புத்தகங்கள்ல ஆயத்தப்பட முடியும்? அந்த புத்தகங்களை கணக்கு பார்த்துதான் நம்ம ஜெயஜீவியம் செய்தோமா, அவ்வப்போது தவறு செஞ்சு விழுந்து எந்திரிச்சு தோல்வியின் ஜீவியம் செய்தோமா அப்படின்னு அதை வச்சுதான் முடிவு வருவோம். அந்த புஸ்தகங்களுடைய ரிப்போர்ட் நோ, இவர் ஜெயஜீவியம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தூக்கி கொடுங்கப்பா அவருக்கு கிரீடத்தை, தூக்கி கொடுங்கப்பா அவருக்கு வெண்மையான மண்ணாம், தூக்கி கொடுங்கப்பா அவருக்கு வந்துட்டு விருட்ச கனிய அப்படிலாம் தெய்வம் கொடுப்பார். பாவம் கிறிஸ்தவங்க இது எதுவுமே தெரியாது. செத்த உடனே பல்லவம் போனான். சத்தியத்தை அறியும் போதுதான் கள்ள போதகங்களிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும். சத்தியத்தை அறியும் போதுதான் கள்ள தீர்க்க தரிசனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறியும் போதுதான் கள்ள அற்புதங்கள் அடையாளங்களுக்கு நீங்கள் விடுதலை ஆகும்.
அடுத்தான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். புதிய எருசலேம் எவ்வளவு பெருசா இருக்கும், அகலம் எப்படி இருக்கும், நீளம் எப்படி இருக்கும், ஒரு மதில் எப்படி இருக்கும், ஒரு அஸ்திவாரம் எப்படி இருக்கும், எல்லாம் படிக்கப்படாதா? வெளிப்படுத்தல் 21 கடைசியா ஜீவ விருட்சத்தை அது கனியை கொடுக்கிறதான ரகசியம் அழகா வரும். வெளிப்படுத்தின விசேஷ மாதிரி பைபிள்ல கோர்வையா எழுதப்பட்ட சம்பவங்கள் பைபிள்ல கிடையாது, இதுலதான் இருக்கும். அதுல டெய்லி என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, இன்னும் பிரசங்கம் முடியல. 9 மணிக்கு முடிக்க சொன்னாரு, 8:55 முடிச்சிருவாங்க. கண்ணை மூடுங்க. வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது நான் படிச்சு தியானம் பண்ணுவேன். மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணுங்க. பாஸ்டர்ஸ் வந்திருந்தீங்கன்னா சண்டே மற்ற சர்வீஸ் நடத்தினாலும் ஒரு 1/2 மணி நேரமா வெளிப்படுத்துற விசேஷம் வந்து ஜனங்களுக்கு நல்ல டீச்சிங் கொடுப்பேன் அப்படி முடிவெடுக்க முடியுமா? தீர்மானம் பண்ணீங்களா? வெளிப்படுத்தல் விசேஷத்தை மாதத்துக்கு ஒரு தடவையாவது 22 அதிகாரத்தை நான் படிச்சு முடிச்சிருவேன். உடைய தீர்மானத்தை தேவன் கண்ணு பண்ணுவான். கண்களை திறங்க. கண்ணு மூடி தூங்குனீங்களா? ஏதாவது மனசுல தீர்மானம் பண்ணீங்களா? பண்ணீங்களா இல்லையா? என் முகத்தை தான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறான்? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி இந்த விளக்க தள்ளி வைங்க, தொட்டா அது என்னமோ எல்லாமே அணைஞ்சு போயிடுமா? உங்க முகம் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மீட்டிங்னா ஜனங்கள் முகம் தெரியணும். உடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, உடைய உணர்வு எப்படி இருக்கு, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் இது போகுதா உங்களுக்குள்ள இல்லையா? இப்போ கூட வந்து அவங்க எவ்வளோ சொன்னேன், அதை கொஞ்சம் தள்ளி வைங்கய்யா, திருப்பி வைங்க. ஐயோ அதை தொட்டா எல்லாமே ஆஃப் ஆகிடும்னு எனக்கு பயமுறுத்தினாங்க. சரி இருந்து தொலைக்கட்டும். என்னைய பார்த்து என்ன பண்ண போறீங்க நீங்க? உங்களுக்கு படிக்கிறதுக்கு பைபிள் வேண்டாமா? வெளிச்சம் வேண்டாமா? உங்க முகத்தை நான் பார்க்க வேண்டாமா? திருமுகத்தை, அகத்தின் அழகு கண்டுபிடிச்சிருவேன் நான். உங்க முகத்துல என்ன நினைக்கிறீங்க? இந்த சத்தியம் போகுதா போகலையா? இந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா ஏற்றுக்கொள்ளலையா? முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் நான். அதுக்காகத்தான் இங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. இங்க இருக்கிற முகத்தை காமிக்கப்படாது. திருவிழே இருக்கிறீங்கள, என்னை மாதிரி வெளிச்சத்துக்கு வரக்கூடாதா? ஸ்தோத்திரம். மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு நாள், ஒரு 3 மணி நேரம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை 1:1 எடுத்து வெளிப்படுத்தல் 22, 21 வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வருடம் டைம் கொடுங்க, முடிச்சிடலாம். எத்தனை பேர் வருவீங்க அப்படி நான் நடத்தினா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். கையை கீழே போடக்கூடாது. கையை உயர்த்தம்மா. ஐயா இது கையை யாரும் கீழே போடக்கூடாது. ஐயா இது வேணுங்க, யாரும் கீழே போடக்கூடாது. கையை உயர்த்தணும்னா தேவ சமூகத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு ஜாப் பண்ணலாம். நீ எந்த புத்தகத்தை படிச்சு வருகிற எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, எழுதி தர. நான் வெளிப்படுத்துற விசேஷம் தான் முக்கியம். அதனால்தான் பிசாசு படிக்க விடுறதில்லை. வெளிப்படுத்துற சிஸ்டர்ஸ் எல்லாம் கீழே போடுங்க. தேங்க்யூ. வெளிப்படுத்துற விசேஷம் முக்கியம். தெரியாதுன்னு சொல்லாத. சாகரனுக்கு முன்னதாக வெளிப்படுத்துற விசேஷத்தை வார்த்தையா, வசனமா, அதிகாரமா கரைச்சு குடிச்சிட்டு சாந்து. அதை விட என்ன வேலை வாழ்க்கையில? அதான் வந்து சொல்லி தர்றேங்கிறாங்க. மாசத்துக்கு எவ்வளவு நேரம்? ஒரே நாள் எவ்வளவு நேரம்? என்னது ஓசியெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நான் ஃப்ளைட்டில் வந்து போகிறதுக்கு யார் காசு கொடுக்குறாரு? ஏங்க நீங்கள் ட்ரெயின்லாம் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில் 4 மணிக்கு மலேசியா கிளம்பணும். ட்ரெயினில் போக முடியும். போயிட்டு வந்தோன்னா ஒரு நாள் பாம்பே போகணும்.
காலையில் ஃப்ளைட்டில் போயிட்டு சாயந்தரம் வந்துக்கணும். ஒரு நாள் டெல்லி போகணும், ஒரு நாள் கல்கத்தா போகணும், ஒரு நாள் நாக்பூர் போகணும், ஒரு நாள் குஜராத் அகமதாபாத் போகணும். எப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்க முடியும்? 30 நாட்களும் மின்னல் வேகத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் வயசு 71. ஏப்ரல் மேல ஊருக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. 2வது வாரம் 3வது வாரம் எப்படி கால் பண்ணுவான். 4வது வாரம் முதல் வாரம் 12 நாடுகள் சுத்துற ஒரே ஆளு உலகத்திலேயே. மாசந்தோறும் 12 நாடுகளுக்கு போய் ஆங்கிலத்தில் போதித்து ஜெர்மன்ல பிரெஞ்சுல மொழிபெயர்த்து படிக்கிற ஒரே தான். ஏன்? சத்தியத்தை ஜனங்க நேசிக்கிறார்கள். சொல்லுவோமா, எனக்கு வேண்டாம் ஆண்டுகள். சரி, இப்ப கையை வைத்துங்க பார்ப்போம். யார் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கணும்? ஆனா இப்ப கையை வைத்தம்மா தேவ சமூகத்தில் போய் சொல்லக்கூடாது. அடுத்த மாதம் நானே ரொம்ப ஓவர் டைட்டில் போயிட்டு இருக்கிற மீட்டிங்ஸு டேட்டே எனக்கு கிடையாது. அப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 2 நாள் 3 நாள் ஃபாலோப்புக்காக தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை கிதியோன்கிட்ட பேசி ஜோஷுவாட்ட பேசிட்டு நான் வரணும். வேண்டாமா? தேங்க்ஸ். ஓகே, கேள்விகளை முடிச்சோம். அன்புள்ள பிதா, இன்னும் முடிக்கல. அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த பிள்ளைங்க உடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க, அறிஞ்சிக்க விரும்புகிறாங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வைத்து தங்களை வரிக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறாங்க. மாதந்தோறும் 3 நாள் 21 ரகசியங்களை நல்லா கற்றுக்கொண்டு அவங்க கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டு அவங்க சந்தேகத்தெல்லாம் கேட்டு அது எல்லாத்தையும் அவங்களை விளங்கப்படுத்த 1 வருடம் டைம் எங்களுக்கு தாறுமாண்டவர் தருவீர் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆவியான தாசல் கேட்டு ஒரு ஜீவனுள்ள நல்ல பிதா. தெய்வ சமூகத்தில் தீர்மானம் பண்ணிக்கிறீங்க, நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு தங்கச்சி என்னை ஊழியர்கள் சென்னையில் ஃபுல் டைமாக இருக்கிற ஒரு தெய்வ சகோதரி உங்கள் நம்பர்லாம் எனக்கு வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் வாட்ஸ்அப் அனுப்புவோம். அந்த நேரம் பார்த்து நான் சிஎம்ஐ பார்க்க போகிறேன், பிஎம்ஐ பார்க்க போகிறேன், மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற 1001 ரூபாயை வாங்க போகிறேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எவரி டியூஸ்டே ஆர் எவரி வெட்னஸ்டே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? என்ன வேலை இருந்தாலும் வரணும். என்னத்தை படிக்கணும்? அது வரைக்கும் இன்னைக்கு நைட்ல போய் வெளிப்படுத்துற விசேஷத்துல படிச்சுட்டு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றத கை வைத்துங்க. நல்லா கீழே படக்கூடாது, கை வைத்து. இப்ப யோசிக்கிறீங்க, இப்படி ஒரு சமூகம் இது போதும், இதுக்கு நீ கமிட் பண்ணலைன்னா நீ எல்லாம் மேலே போய் என்ன தான் போறேன் பரலோகம். ஏன்? மோசே படிக்காத புத்தகம் வெளிப்படுத்துற விசேஷம் அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்புறம் பவுல் செத்த பிறகுதான் வெளிப்படுத்துற விசேஷம் வந்திருக்கு. அவருக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. பேரு செத்த பிறகுதான் வெளிப்படுத்துற விசேஷம் வந்திருக்கு, அவருக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. மத்தேயு செத்த பிறகுதான் வெளிப்படுத்துற விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் இவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள், நம்மளை விட பெரியவர்கள்லாம் இவர்களுக்கு பைபிளை படிக்க நேரம், அந்த வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்க முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துக்கிறார். வரலையா? சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா சொல்லுவோமா? 9 மணி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? எவ்வளவு நேரம்? 8:43 இல்ல? ஒரு 10 நிமிஷம் கொடுப்பீங்களா? 8:55 முடிச்சிடட்டுமா? அப்ப இப்படி எல்லாம் பைபிள்ல சத்தியங்கள் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு அதான் நோட்டீஸ்ல நாங்க போட்டுக்கிறோம். ஆயத்தப்பட நான் என்னையா பண்ணணும்? ஒரு 7 படிகள் சொல்லித்தரணும். அடுத்தடுத்து எழுதிக்கங்க. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர்
5வது அதிகாரம் 23வது வசனம். சத்தமா வாசியா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனுடைய நாம மகிமைக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சோத்திரம். இயேசு 2000 வருடங்களுக்கு முன்னதாக இந்த பூமியில பெத்லகேமில் பிறந்தார், நாசரேத்துல வளர்ந்தார், யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து 30 வயது முடிஞ்சவன ஊழியத்துக்கு வந்தார். 3 வருடங்கள் ஊழியங்களை செய்தார், மரித்தார், அடைக்கமன பெற்றார், உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் 120 பேர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நல்ல போதனைகள்லாம் செய்தார். ஒலிவு மலைக்கு கடந்து போனார். ஒலிவு மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு 1வது வானம் தாண்டி, 2வது வானம் தாண்டி, 3வது தாண்டி பரலோகத்துக்குள்ள போய் பரலோகத்துல பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்தார். இதுதான் இயேசுடைய முதலாவது. இயேசு 3 வருட ஊழியத்துல நொண்டிய குணமாக்கினாரு, ஊமைய பேச வச்சாரு, செவிடனை கேட்க வச்சாரு, செத்தால உயிரோட லாசருவை எழுப்பினாரு. இந்த கதையானி படிச்சுட்டு இருந்தா பரலோகம் போக மாட்டான். ஏன்? அவன் காது திறந்தது, உன் மனக்காது திறந்திருக்கிறதா? அவன் கண்ணு திறந்தது, உன் மனக்கண்ணு திறந்திருக்கிறதா? அவன் வாய் பேசுறான், உன் இருதயத்தின் வாய் பேசுதா? அவன் இயேசுடைய முதலாவது வருகை. அதுல மிக முக்கியமான நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வர வேண்டியது இயேசுவின் மரணம். எனக்காக இயேசு ஊழியம் செய்யல, எனக்காக இயேசு என்ன செய்தார்? மரித்தார். அல்ல, எனக்காக இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக இயேசு என்ன செய்தார்? இதுதான் முக்கியம். டெய்லி இதை சொல்லணும். காலையில எந்திரிச்ச உடனே இயேசுவே எனக்காக மரிச்சதுக்கு ஸ்தோத்திரம், அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்ததுக்கு ஸ்தோத்திரம். நீ உயிரோட இருக்கிறதுனால தான் நான் உயிரோட நீ எந்திரிச்சிருக்கிறான் அப்படின்னு டெய்லி காலையில அறிக்கை பண்ணு. குட் ஃப்ரைடே, ஈஸ்டரை கொண்டாடி என்ன பண்ண போற? இயேசு வெள்ளிக்கிழமை சாகவே இல்லை. 2000 வருஷமா கிறிஸ்தவம் போய் சொல்லிட்டான் வர்றான். ஏன்? இயேசு தன்னுடைய மரணத்துக்கு உயிர்த்தெழுதலுக்கு இடையில சொன்னாரு, 3 இரவுகள் 3 பகல்கள் அவர் பூமியின் இருதயத்தில் இருப்பார் யோனாவை போல. எத்தனை ராத்திரி, எத்தனை பகல்? வெள்ளிக்கிழமை இயேசுவை நீங்க கொல்றீங்க, சாயந்தரம் நீங்க அடக்கம் பண்றீங்க. நான் கொண்டாட மாட்டேன். பிறந்தவங்க நான் 12 கொண்டாடவே மாட்டோம். அடக்கம் பண்றீங்க. வெள்ளிக்கிழமை ராத்திரி 1, சனிக்கிழமை ராத்திரி 1, ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தெழுந்ததா சொல்றீங்க. இடையில எத்தனை ராத்திரி இருக்கு? வெள்ளிக்கிழமை பகல் பயிற்சி எடுக்க முடியாது, சனிக்கிழமை பகல் 1, ஞாயிற்றுக்கிழமை பகல் எடுக்க முடியாது, காலையில உயிர்த்தெழுந்துட்டா இருக்கிறீங்க. 2 கடையில எத்தனை பகல் இருக்கு? அப்புறம் இயேசு சொன்னது பொய்யா? இல்ல நீங்க எல்லாம் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது பொய்யா? ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ்ல யோனாவை எடுத்து யோனாவுடைய பாவம், மீறுதல், அக்கிரமெல்லாம் நல்ல விலைக்கு சொல்லி அது நிமித்தம் அவன் எப்படி மரித்தான், மீனின் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னதா, பிறகு மீனின் வயிற்றுல எப்படி அடக்கம் பண்ணப்பட்டான். 3 நாள் முடிவில் அவன் எப்படி கீழான பிரதேசங்கள்லாம் போனான். 3 நாள் முடிவில் அவன் எதிர்த்து உட்கார்ந்தான். அங்கே மீனின் வயிற்றில் இருந்து அவன் பண்ண 2வது ஜெபம் என்ன? அந்த ஜெபத்தில் நடந்த காரியங்களெல்லாம் எப்படி கொண்டு வரலாம், பிறகு எப்படி மீனை கரையில் போய் கக்குது,
4வது அதிகாரத்துல நினிவே பட்டணத்துல போய் அவன் என்னத்தை பிரசங்கம் பண்றான்? ஜனங்க மனம் திரும்புறான். 3 நாள் கான்ஃபரன்ஸ், 21 சப்ஜெக்ட், 63 ரகசியம், பைபிள் இருந்து 183 வசனம். இப்ப எடுக்க நேரம் இல்லை, நீங்க அறியணும், எல்லாம் விளங்கணும். சரியா? இயேசு செத்தாரு, அவர் சிந்தின ஜீவ ரத்தம் டெய்லி யூஸ் பண்றோமா? சோப்பு போட்டு குளிக்கிறோமா? வெள்ளையாகப்பா டெய்லி நான் குளிக்கிறதே இல்லையே அப்படிங்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். டெய்லி குளிக்கிறோம் இல்லை, என்ன போடுறோம்? ஏதாவது ஒரு சோப்பு போடுறோம் இல்லையா? ஏன் சோப்பு போடுறோம்? உடம்பு முழுக்க அந்த வேர்வை, அந்த அழுக்கு, துர்நாற்றம் அப்ப சரீரத்தை சுத்தமா வைக்க டெய்லி சோப்பு போகிற அறிவு இருக்கிறது இல்ல, ஆவியையும் ஆத்மாவையும் சுத்தமா வைக்க ஜீவ ரத்தத்தை உபயோகப்படுத்தக்கூடாதா? இயேசுவின் ரத்தத்துல 21 நன்மைகள் இருக்கு, 21 வசனங்கள் இருக்கிறது. அதை என்னைக்காவது ஒவ்வொன்றா எடுத்து மனப்பாடம் பண்ணக்கூடாதா? அதை கிளைம் பண்ணக்கூடாதா? அதை கேட்கக்கூடாதா? எல்லாரும் ரத்தத்தை தான் பேசுறீங்க, அதையும் சரியா யாருமே பேசுறது. சரி, பரவாயில்ல. அவர் ரத்தம் மாத்திரமா சிந்துனாரு. ரத்தத்துக்கு அடுத்தபடியா என்ன வந்துச்சு அவர்கிட்ட இருந்து? தண்ணீர். என்னைக்காவது உங்க வாழ்க்கை இந்த ஜீவ தண்ணீர் இயேசுடைய உடம்புல இருந்து, இயேசுடைய ஆத்மா பலியானது ஜீவ தண்ணீர், இயேசுடைய ஆவி பலியானது ஜீவாவியை கொடுத்தார், இயேசுடைய சரீரம் பலியானது ஜீவத்தை சொன்னார். இதுல 63 நன்மைகள் இருக்க, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது எடுத்து ஒரு நன்மையாவது ஜோமணி கிளைம் பண்ணக்கூடாத வாழ்க்கையில? தெரிஞ்சா தாங்க ஐயா சொல்லித்தரோம். மாசத்துக்கு ஒரு தடவை வருவீங்களா, வரமாட்டீங்களா? இல்ல சிஎம் பார்க்க போகணுமா? பிஎம் வாங்க, உங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வாங்க, பாஸ்டர்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க. எனக்கு எப்படி ஒரு 300 பேர் வேணும். எவ்வளவு? 300 பேர். ஒவ்வொருத்தரும் 2 பேரை கூட்டி வந்தீங்கன்னா தாராளமாக கொண்டு வந்துடலாம். மார்னிங் ஃபிளைட்ல வந்துட்டு கரெக்டாக ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் ஃபிளைட்ல போயிடலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம். சரி, இப்ப நம்ம 1 தசைக்கு 5:23 வாசிச்சோம். அந்த 7 சத்தியங்கள் மறைந்திருக்கிறார். விரும்பிலிருந்து எழுத முடிக்கிறான். சமாதானத்தின் தேவன் தானே. 1வது, யார் இந்த சமாதானத்தின் தேவன்? ஏன் ரட்சகர்னு போடல? ஏன் ஆண்டவர்னு போடல? ஏன் மீட்பர்னு போடல? ஏன் நல்லவர்னு போடல? 2வது வரியை பற்றி பேசும்போது சமாதானத்தின் தேவன் தாமே அப்படின்னு எழுதியிருக்கு. சமாதானத்தின் தேவன் யார்? பிதாவாகிய தேவன். இங்கே ஏன் இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக 2வது வரைக்கு ஆயத்தம். ஏன் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறது? பிதாவா. சமாதான கர்த்தர் அப்படின்னா ஏசாயால வருகிறார். இது இயேசுவை குறிக்கிறார். சமாதான பிரபு ஆவியானவரை குறிக்கிறார். சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, சமாதான கர்த்தர் உங்களுக்கு 21 சமாதானங்களை எப்படி கொடுக்க போறோம்? இந்த 21 சமாதானம், 7 வகையான சமாதானம் ஆத்துமாவில், 7 வகையான சமாதானம் உங்க ஆவியில, 7 வகையான சமாதானம் உங்களுடைய சரீரத்துல. இந்த பூமியில இருக்கும் போதே
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று அது 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கும், 2வது கட்டம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கடந்த கால ரட்சிப்பை பெற்ற பிறகு இந்த 2வது பகுதி மரணத்துக்கு இடையில 50 வருஷமோ 60 வருஷமோ 30 வருஷம் 40 வருஷமோ சமாதானத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் 30ஆக 60ஆக 100ஆக நிரப்பப்படுவது எப்படி, அதை படிச்சுக்கிறோம். அதில் 2வது பகுதி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரா. இது சபைக்கு எழுதியிருக்கிறது. சபையில் இருக்கிறவன் யாரு? அதே 1 ஆரம்பத்தில் பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறது. நல்ல கவனிக்கிறது. இப்ப ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். அப்புறம் என்ன முற்றிலும் பரிசுத்தம்? ஆத்துமால பரிசுத்தம், ஆவியில பரிசுத்தம், சரீரத்துல பரிசுத்தம். 21 வசனங்கள் இருக்கிறது, 21 படிகள் இருக்கிறது. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அந்த வசனத்தில் உங்கள் 3வது குற்றமற்றதாயிருந்து. அதற்கு குற்றமற்றம். குற்றம்னா என்ன? கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. யாராவது தப்பு பண்ணா ஐயோ பாவம் செஞ்சுட்டான், என்ன செஞ்சுட்டான்? போலீஸ் ஸ்டேஷன்ல போனா என்ன சொல்லுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க? தப்பு பண்ணிட்டு போயிட்டா ஐயோ பாவம் சிலுவையா போடுவாங்க. என்ன பண்ணிட்டான்? ஏசாயா 53:10 படிக்க வேண்டாம். குற்ற நிவாரண வழியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். குற்றம்னா என்ன? யாத்ராம 34:7 படிக்க வேண்டாம். பாவம், மீறுதல், அக்கிரமத்தை குற்றம் என்று சொல்லியிருக்கிறது. குற்றம் என்று ஒரு முக்கணி, குற்றம் என்பது ஒரு தொகுப்பு. சரீரத்தில் பாவம் செய்யறது, ஆத்மாவில் அக்கிரமம் பண்றது, ஆவியில மீறுதல் பண்றது. 21 விதமான பாவங்கள் பைபிளில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் 21 விதமான அக்கிரமங்கள் ஆத்மாவில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 21 விதமான மீறுதல்கள் ஆவியில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணுமா வேண்டாமா? அப்பதான் குற்றமற்றவர்களாக விலகி வாழ முடியும். அடுத்த பிரிவு காக்கப்படுவதா. காக்கப்படணும். கல்வி சுத்தம் பண்ணா போதாது, நீ தொடர்ந்து அந்த காரியங்களை போகாதபடிக்கு காக்கப்படணும். ப்ரொடெக்ஷன். எதுல இருந்து ப்ரொடெக்ஷன்? தீமையான எண்ணங்கள் ஆத்மாவில், தீமையான வார்த்தைகள் ஆவியில, தீமையான செயல்பாடுகள் சரீரத்தில், இது விழாம காத்துக்கொள்ளணும். அதுக்கு 21 வேலி பைபிள் இருக்கிறது, 21 பாதுகாப்பு வசனம் பைபிள் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் வரணும்? 3 நாள். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். இல்லை, முதல்ல வந்தவொடனே கேள்வி கேட்கறதுக்கு 15 நிமிஷம் கொடுப்போம். என்ன கேள்வி வேணாலும் கேட்டாலும் சொல்லுவோம். ஆதி ஆண்டு வெளிப்படுறதுக்கு பதில் சொல்லுவோம். பிறகு சப்ஜெக்டுல போவோம். முடிச்ச உடனே 15 நிமிஷம் கேள்வி டைம் கொடுப்பேன். நான் நடத்துறது என்ன கேள்வி இருந்தாலும் நோட்ஸ் வேணும்னா கொடுக்குறேன், இல்லை நானே எழுதுகிறேன்னாலும் சரி. ஒரு சின்ன கட்டணத்துக்கு வைப்போமா வேண்டாமா? சொல்லுங்க. உச்சாம தலையாட்டுங்க ஐயா. ஒரு கட்டணம் வைப்போமா? சோத்ரா. ஒரு ஃபேமிலியா தலப்பா கட்டியில போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தா எவ்வளோ ஆகுது? சரி, தலப்பா காட்டி வேற எங்கேயாவது பிரியாணி கடை புகாரியில சொல்லுங்க ஐயா. ஏதோ ஒன்றுமே பிரியாணி சாப்பிடாத மாதிரி தேவசமத்தில் முடிக்கிறது. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லுங்க ஐயா. கணவன் மனைவி 2 பசங்க 4 பேர் பிரியாணி சாப்பிட்டு வந்தா எவ்வளவு? தம்பி சாப்பிட்டுக்கிறீங்களா பிரியாணி? சாப்பிட்டதே இல்லைல்ல, உழைக்கிறீங்க. ரெக்கார்டி பம்பஸ்கா வந்தீங்களோ? ஸ்தோத்திரம். பரவாயில்ல. எவ்வளவு? ரொம்ப காசு வேண்டாம், ஒரு மினிமம் 500 ரூபா போதுமா? கட்டாயம் வேண்டாம்.
500 சாப்பிட முடியுமா? கழிந்து போகிற ஒன்றுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வேண்டாம் வேண்டாம். சரி, காலையில் சரவண பவனில் போயிட்டு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், காபி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வர்றாங்க பாருங்க. பாஸ்டர் ஜோஷுவா, அவர் பேர் என்ன, அந்த பாஸ்டர் கிரியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறார். எங்கேயா இட்லி தோசை எல்லாம் நானா வீட்டில் வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க எவ்வளவு காசு ஆகும் யோசிச்சுப்பா. ஒரு ஆள் சாப்பிட்டாலே ஒரு 100 ரூபா, ஃபேமிலியா சாப்பிட்டா 400 500 ரூபா. அப்ப இவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்துற விசேஷம், வார்த்தையா, வசனமா, அதிகாரமா, கேரக்டரா, சம்பவமா, இந்த ரகசியங்கள் சொல்லிக் கொடுக்க மாதத்துக்கு ஒரு நாள் 3 நாள் நம்ம கேதர் பண்ணுறோம். ஒன்று பட்டாகிராமில் அல்லது இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேதர் பண்ணுறோம். கரெக்டாக நான் வந்துடுவையான்னு நான் முடிக்க போகிறேன். வந்துடுவையான்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். என்னையா கையை நல்லா உயர்த்தியா? இந்த ஆட்கள் லைட்டை வேற எனக்கு வச்சு தொலைச்சிருக்கிறாங்க. இப்படி கையை உயர்த்துறதே தெரிய மாட்டேங்கிறது. யாரெல்லாம் வருவீங்க? கையை கீழே போ. ஒரு 300 ரூபா ஃபீஸ் வைப்போமா? குறைங்கய்யா. சரி, 1 ரூபா குறைச்சிட்டேன். எவ்வளவு? என்னது எவ்வளவு? 299 ரூபா வந்து கட்டிட்டு அட்டண்டன்ஸில் கையில் போட்டு எது கேட்டாலும் சொல்லித்தரோம். வெளிப்படுத்தல் ஏசாயா வேணுமா, எரேமியா வேணுமா, எசேக்கியேல் வேணுமா, எது வேணும்? இந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கே கிடைக்காது. உடைய மனதில் இருக்கிற சந்தேகங்களை யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ உங்கள் நண்பர்லாம் கூட்டிட்டு பாருங்க. எனக்கு எத்தனை பேர் வேணும்? மினிமம் சத்தமா? அப்போ உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க, பிள்ளைங்கன்னா சின்ன பசங்கள் இல்லை, 21 வயசு இருக்கணும். இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். இருந்தால் நண்பர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரணும். ப்ரமோட் பண்ணணும். நோட்டீஸ் எல்லாம் கொடுப்போம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைப்போம். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஒன்று தேசிக்கு 5:23 முற்றிலும் பரிசுத்தம், முற்றிலும் காக்கப்படுவது, முற்றிலும் குற்றமற்ற வாழ்க்கை இருந்தால் தான் 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் பாஸ்டரு, இதெல்லாம் ஓடாது. என்னங்க ஆமா, பாஸ்டருக்கு வந்து ஊழியத்துக்கு வந்து தெய்வ சித்தத்தை செய்யாம, தெய்வ சித்தத்தின்படி வாழாம, தெய்வ சித்தத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்தா எப்படி தெய்வம் அங்கீகரிப்பாரு? எப்படி அங்கீகரிப்பாரு? அற்புதம் பண்றாரியா, பண்ணிட்டு போறாரு. பெரிய அதிசயம் பண்றாரியா. முதல்ல அற்புதம்னா என்னன்னு தெரியாது, அதிசயம்னா என்னன்னு தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம். அந்த பாஸ்டருடைய ஊழியத்துல நிறைய அற்புதங்கள் நடக்குதப்பா. அற்புதம்னா என்னன்னு தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை தண்ணீரை என்னவா மாத்தினார்? தண்ணீரை என்னவா மாத்தினார்? அங்க என்ன எழுதியிருக்கு? இது அற்புதம். எங்க ஒருத்தரை செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். உலகத்துல ஒரு கிறிஸ்தவனை ஒரு பாஸ்டர் செஞ்சு சொல்லி பார்ப்போம். அமெரிக்காவில் இங்க துரத்தை குணப்படுத்துவோம், அசுத்தாகிய துரத்துவோம். எங்க அற்புதத்தை பண்ண சொல்லி பார்ப்போம். 5 அப்ப 2 மீன் நம்ம தெரிஞ்சு சப்ளை பண்ணியிருக்கிறோம். பிரியாணி பத்தலை. நம்மள எத்தனை பேர் ஜாம் பண்ணி இருக்கிற கொஞ்சம் பிரியாணியை எல்லாருக்கும் பயன் கொடுக்க முடியுது? அதான் அற்புதம். இதெல்லாம் வந்து படிங்க. ஸ்தோத்திரம். 1 தேசிக்கு 5:23 உங்கள் ஆவி, ஆத்துமா, பெரிய சப்ஜெக்ட். 7 வருஷம் நான் நடத்தணும். இல்ல ஆத்துமானா என்ன? மண்ணை எடுத்தாலும் மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்குள்ள எப்படி ஆத்மா வந்துச்சு? அவனுக்குள்ள ஆவி எப்படி வந்துச்சு? யாரால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரி, அவங்க செத்த பிறகு அவங்க ஆவி ஆத்மா எங்க போச்சு? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
இப்ப நமக்குள்ள எப்படி ஆவி ஆத்மா வந்துச்சு, அதுவும் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஆவி ஆத்மா எப்படி வருது, அதுவும் தெரியும். ஏசு தாங்க இதெல்லாம் நமக்குள்ள வைக்கிறாரு. என்ன அதுக்காக அமையனா? அப்ப இந்துக்களுக்குள்ள ஆவி ஆத்மாவை யார் வைக்கிறது? முஸ்லிம்களுக்குள்ள ஆவி ஆத்மாவை யார் வைக்கிறது? கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற நாத்திகளுக்குள்ள யார் ஆவி ஆத்மா வைக்கிறது? 7 வருடம் என்கிட்ட 3000 ரகசியங்கள் இருக்கிறது. 3000 வசனங்களை மனப்பாடமா சொல்லுவது. ஆவி ஆத்மா இத வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த ஆத்மா நமக்குள்ள எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, இது எப்படி இருக்கும், இந்த ஆத்மா என்ன செய்யும், நமக்குள்ள ஊழியம் என்ன, இந்த ஆத்மாவை கரப்படுத்துறதுனா என்ன, இந்த ஆத்மாவை கெடுக்கிறதுனா என்ன, இந்த ஆத்ம ரட்சிப்பு அருமையா இருக்கிறது, ரட்சிப்புனா என்ன தெரியலையே. ஆவினா என்ன? ஆவி நம்மகிட்ட எங்க இருக்கிறது? கையில இருக்கா, காலில் இருக்கா, இடுப்புல இருக்கா, எங்க இருக்கிறது? இந்த ஆவி கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? ஆவியுடைய வேலை என்ன? ஆவியுடைய ஊழியம் என்ன? இந்த ஆவி நமக்குள்ள எப்படி இருந்து வேலை செய்கிறது? ஆவி நமக்கு எப்படி எப்படிலாம் உதவி செய்யுது? ஆவியினால் உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன? எந்த நோட்ஸ்லையும் கிடையாது, எந்த புத்தகத்திலையும் கிடையாது, எதுலையும் கிடையாது. அப்படி எப்படி ஜனங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆயுதப்படுத்துவாங்க? செத்தவர்கள் இந்த ஆவி ஆத்மா எங்க போகும், எங்க தங்கி இருக்கு? நம்ம வீட்டுக்கு போகும். இதே ஆவி ஆத்மா தான் நமக்குள்ள வருமா, இல்ல வேற ஆவி ஆத்மா நமக்குள்ள வருமா? அப்ப வேற எது கிடைக்குமா? இதே ஆவி ஆத்மா தான் வெள்ளை சீதாசன நியமத்திற்கு போகுமா, இல்ல வேற ஆவி ஆத்மா வருமா? இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை. 2000 வருஷமாக எந்த டிக்ஷனரி கன்கார்டன்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் வெளியிட்ட சத்தியமாக்க வேதம் 4800 பக்கங்கள்ல ஆவிக்கு 21 ரகசியங்கள், 63 வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆத்மா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 21 ரகசியங்கள், 63 வசனங்கள் கொடுத்துக்கிறாங்க. சரீரத்துக்கு 21 வசனங்கள், 21 ரகசியங்கள், 63 வசனங்கள் கொடுத்துக்கிறாங்க. பைபிள் எங்கேயுமே கிடையாது. நீ எத்தனை லட்சம் கொடுத்து அமெரிக்காவில் படிக்க போனாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு நான் சொல்றேன். ஏன்? நீ போய் படிக்க போற எல்லா யூனிவர்சிட்டிலையும் சீனியர் கன்சல்டன்ட் ப்ரொஃபஸரா நான் வேலை செஞ்சிருக்கிறேன். எந்த யூனிவர்சிட்டி சொல்லி பார்ப்போம்? கொரியாவில், சிங்கப்பூர்ல, அமெரிக்காவில், கனடாவில், யூகேல சொல்றோம். உடனடியா சர்டிஃபிகேட் காமிக்கிறேன், எப்ப நாங்கள் வேலை செஞ்சேன். அங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிறேன். இந்தியாவில் நான் வேலை செய்யாத பைபிள் காலேஜே கிடையாது. சென்னையில் ஹெச்பிஐ வேணுமா, குத்தா இருக்கிற காலத்தில் வந்து டீச் பண்ணிக்கிறான். மாரநாத்தா வேணுமா, ஹென்ரி ஜோசப் இருந்த காலத்திலேயே சொல்லிக் கொடுத்துருக்கிறான். 5 தாண்டவராய ஸ்ட்ரீட், ராயப்பேட்டை, அங்க பேசு. சென்னையில் பேசாத பைபிள் காலேஜே கிடையாது. ஈசிஐ எல்லாத்துலையும் பேசுது. ஹைதராபாத், பாம்பேல நியூ லைஃப் பைபிள் காலேஜ், டெல்லி பைபிள் காலேஜ், ஹரியானா பைபிள் காலேஜ், கொல்கத்தா பைபிள், பேசாத இடம் கிடையாது. அத்தனையே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாங்க, வேர்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க. சிஎஸ் ஐயர்கள் படிக்கிறது யூடிசி பெங்களூர்ல, அங்கேயும் இருக்கு. பூனால யூபிஎஸ் சிஎஸ்காரங்க ரெவரண்டுங்க படிக்கிறது, அங்கேயும் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சிருக்கு. எல்லாம் சுற்றி எடுத்துருக்கத்தான் கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிச்சு இந்த 23 வருடங்களாக 27 நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். 120 நாடுகளை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்க ஆவி உங்களுக்கு விளங்கணும், உங்க ஆத்மாவை நீங்க விளங்கணும்.
உங்களுக்குள்ள அது என்ன செய்து நீங்க கண்டுபிடிக்கணும். இது தெரியாம 1 தெசலோனிக்கேயர் 5:23 நிறைவேறாங்க. முடிக்கிறாங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, முற்றிலும் குற்றமற்றதாய் மாற்றுவாராக, முற்றிலும் காத்து கொள்ளுவார். சிறுவரைக்கு ஆயத்தப்பட இதை விட வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம், ஜெபம் போறோம். எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம். கண்களை மூடு. ஐ திங்க் 3 நாளா 4 நாளா இங்க கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறது. எத்தனை நாளையா? 4 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 4 நாட்களும் தேவனுடைய தாசர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை உங்களை பேசிட்டு வர்றாங்க. நிறைய கேட்டுக்கிறீங்க. கேட்டதுல 10ல் 1 பங்காவது கீழ்ப்படியும்படியா உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 4 நாட்கள் இந்த இரவு கூட்டத்தோட இப்போ முடிவடைகிறது. ஆனால் முடிவடையலை. மாதந்தோறும் வேத ஆராய்ச்சியை தொடங்குறோம் நம்ம. ஸ்தோத்திரம். பைபிளில் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பேன். நான் திறக்க மாட்டேன் பைபிள. நீ கேட்டு முடிகிறதுக்குள்ள பதில் சொல்லிடுவேன். நான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. மாதந்தோறும் வாங்க, நண்பர்களை கூட்டிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளா? கூட்டிட்டு வாங்க. 1 வருஷத்துல பாருங்க, லட்சியப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. மனம் திரும்பாத கணவன் இருக்கிறாரா? கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவங்க விடுதலை அடைவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4 நாள் கர்த்தர் கொடுத்த சத்தியங்களுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவுதானா? 4 நாள் எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களா வந்து உங்களுக்காக அவங்க எவ்வளோ தூரமான இடங்கள்ல வந்து சத்தியத்தை சொல்லிக்கிறாங்க, சத்தியத்தை பேசிக்கிறாங்க, சத்தியத்தை கேட்டுக்கிறீங்க. கேட்ட சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு விசுவாசிக்கிறவர்கள்லாம் எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் வாயில திறந்து நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும். எல்லாரும் அலேலியா சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் ஓசனா சொல்லுவோமா? அன்புள்ள பிதாவே, நித்தியமான அச்சான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள நல்ல பவுல், ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் 22-21 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறவுடைய நாமங்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிறவுடைய பெயர்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிறவுடைய பட்டங்களுக்காக கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஆவியிலும், எங்களுடைய ஆத்மாவிலும், எங்களுடைய சரீரத்திலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய வேலை தொழில் வியாபார வாழ்க்கையிலும், எங்களுடைய சபையின் வாழ்க்கையில் இந்த 7 பகுதிகளில் தேவரீர் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற அத்தனை நன்மைகளுக்காக கொடான கொடி அலேலியா சொல்லலாம். உடைய பரலோக ராஜ்யத்திற்காக, உடைய பரலோக அரண்மனைக்காக, உடைய பரலோக அரசாங்கத்திற்காக, உடைய பரலோக ஆலயத்திற்காக, உடைய பரலோக உடன்படிக்கை பெட்டிக்காக, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற புஸ்தக சொல்களுக்காக, அந்த புஸ்தக சொல்கள்ல எங்களை குறித்து எழுதப்பட்ட சித்தத்திற்காக, இந்த 7 காரியங்களுக்காக நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய சத்தியத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம் என்பதை தானியேல் 10:21 சொல்லியிருக்கிறது. எழுத்துக்களை சேர்ந்த ஒவ்வொரு வார்த்தையும்
சத்தியம் என்று 2 சாமுவேல் 7:28 எழுதியிருக்கிறது. வார்த்தைகள் சேர்ந்த வசனம் சத்தியம் என்று சங்கீதம் 119:43 எழுதியிருக்கிறது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உடைய சத்திய எழுத்துக்கள்னால நிரப்பும், சத்திய வார்த்தைகள்னால நிரப்பும், சத்திய வசனத்தினால நிரப்பும். பிதாவாகிய இயேசுவை அறிகிற அறிவினால, குமாரனாகிய இயேசுவை அறிகிற அறிவினால, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை அறிகிற அறிவினால புதிய ஜீவனை எங்க ஆத்மால தாரும், பரிபூர்ணமான ஜீவனை எங்க ஆவியில தாரும். நாங்கள் உயிர்த்தெழும் பொழுது, மறுரூபப்படும் போது, 2வது வருகையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற ஒருவரும் கைவிட்டு விடாமல் 2வது வருகையில உடைய மக்களை ஆயத்தப்படுத்தும், உடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தும், உடைய சபைகளை ஆயத்தப்படுத்தும், உடைய ஊழியக்காரங்களை ஆயத்தப்படுத்தும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 எங்க எல்லாரிடத்துல நிறைவேற எங்களுக்கு கிருபை செய்யும். துதிக்கிழமை எல்லாம் வாழ்க்கை சத்திய எழுத்தாகிய இயேசுவின் நாமத்தில், சத்திய வார்த்தையாகிய ஆவியானுடைய ஏவுதல்ல செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, ஆமென். கூட்ட முடியல, செய்தியாளர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். உட்காரு. வீட்டில் போய் என்னதான் பண்ண போறீங்க? ஆன்லைன் பிரேயர்லாம் அட்டன் பண்றது இல்லை. உட்காருங்க ஒரு 2 நிமிஷம். இப்பதான் செய்தியாளர் வந்தார். ஏன்னா அவருக்கு பட்டாளத்தில் இங்கே வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்கல. டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணி இப்பதான் வந்தாரு. உங்கள்கிட்ட என்னமோ பேசணுமா? ஸ்தோத்திரம். தலைவர் எப்படிங்க தலைவரே? ஆமாம், பைபிளில் எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருந்தது. எல்லா மொழியிலும் 1 அல்லேலூயா, 2வது அப்போ தானே சொன்னார், 3வது ஓசனாவா? சரி, ஓ, ஓசனானா ரட்சியான்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். நல்ல வேளை வருகை அனைவரும் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன்.